Hey guys, Realme லேந்து ஒரு நியூ flagship மாடல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா Realme XT Pro. சோ இந்த மொபைல் Redmi k20 Proக்கு ஒரு பெஸ்ட் காம்படிட்டரா இருக்கும். இந்த வீடியோல Realme X2 Pro உடைய மேஜர் ஸ்பெசிஃபிகேஷன் பிளஸ் Redmi k20 Proக்கும் இந்த மொபைலுக்கும் கம்பேரிசன் அண்ட் X2 Proல எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள் இமேஜஸும் பார்க்கலாம். Realme X2 Pro Redmiல k20 Proக்கு ஒரு போட்டியா தான் இந்த Realme X2 Pro வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இதுவும் ஒரு flagship மாடல். சோ Realmeல இது வரைக்கும் flagship மாடல் எதுவும் விட்டது இல்ல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் விட போறாங்க. சோ அதுதான் X2 Pro அண்ட் இது OnePlus 7T Proக்கும் ஒரு காம்படிட்டரா இருக்கும்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் ரெண்டுத்துக்குமே சேம் ப்ராசஸர் தான். இந்த Realme X2 Pro யூரோப்லயும் சைனாலயும் அக்டோபர் 15 வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ அக்டோபர் 15ல நமக்கு அஃபிஷியலா இதோட ஃபுல் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நமக்கு தெரிய வந்துரும். அண்ட் இப்போதைக்கு Realmeல இருந்து ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ அதெல்லாம் என்னன்றத பார்க்கலாம். இந்த மொபைலோட டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா Fluid AMOLED டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க and 6.5 inch டிஸ்ப்ளே உங்களுக்கு கிடைக்கும். ரெசல்யூஷன் பாத்தீங்கன்னா 1080x2400 பிக்சல்ல வந்து கொடுக்குறாங்க and pixel density 405 னு சொல்லிருக்காங்க. சோ இன்னும் அபிஷியலா இது தெரியல. பட் உங்களுக்கு டிஸ்ப்ளே பாத்தீங்கன்னா 6.5 inchல உங்களுக்கு கிடைக்கும் and இந்த மொபைலும் உங்களுக்கு இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து வருது and Corning Gorilla Glass 5லயும் வந்து ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. சோ கிட்டத்தட்ட k20 Pro மாதிரி இருக்கும். பட் அந்த மாதிரி இருக்காது. இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயத்தை கொடுத்திருக்காங்க. அது என்னன்றத லாஸ்ட்ல நான் சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ப்ராசஸர் பாத்தீங்கன்னா Snapdragon 855 Plus ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்போ வரைக்கும் Snapdragonல ஒரு டாப் ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 855 தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 855 Plus ப்ராசஸர் கொடுக்க ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இந்த Realme X2 Pro 855 Plus ப்ராசஸர்ல வந்து லான்ச் ஆக போகுது. சோ இதோட ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பாத்தீங்கன்னா 2.96 GHz வரைக்கும் உங்களுக்கு ஸ்பீட் கிடைக்கும். சோ ஸ்பீட் நல்லாவே வரும். ஒரு ஃபிளாக்ஷிப் மாடல்ல எந்த அளவுக்கு ஸ்பீடு நீங்க எதிர்பார்ப்பீங்களோ அந்த ஸ்பீட் உங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் கிடைக்கும். சோ இது Snapdragon 855 ப்ராசஸரோட கொஞ்சம் அட்வான்ஸ் பிளஸ் கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். கொஞ்சம் தான். சோ இந்த ப்ராசஸருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி இதோட பேட்டரி கெபாசிட்டி எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா 4000 mAh தான். சோ ஃபிளாக்ஷிப் மாடல் கொடுக்குற எல்லா மொபைல்லையுமே வந்து 4000 mAh தான் கொடுக்குறாங்க. சோ இதுக்கும் அதே 4000 mAh தான். இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுத்திருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மொபைல்ல கேமரா பாத்தீங்கன்னா பேக் சைடுல குவாட் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. சோ 4 கேமரா. ஒன்னு பாத்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் f1.8 அபர்ச்சர்ல வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் 13 மெகாபிக்சல் f2.4ல டெலிபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா 8 மெகாபிக்சல்ல f2.3ல அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ஃபைனலா 2 மெகாபிக்சல்ல டெப்த் சென்சிங்காக f2.4ல வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பாத்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் கேமரான்னு சொல்றாங்க அண்ட் ஒரு சில வெப்சைட்ல 32 மெகாபிக்சல் சொல்றாங்க. பட் அபிஷியலா என்னன்னு தெரியல. பட் நான் சர்ச் பண்ண வரைக்கும் அதிகமான வெப்சைட்ல 16 மெகாபிக்சல் தான் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ 16 மெகாபிக்சல் எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த கேமராவோட சென்சார் பாத்தீங்கன்னா Samsung GW1 சென்சார் தான். Realme XT Proல கொடுத்திருக்க அதே சேம் சென்சார் தான் இதுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க அண்ட் ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா DOLBY ATMOSல dual speakers வந்து கொடுத்திருக்காங்க. சோ சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அண்ட் சார்ஜிங் சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 35 மினிட்ஸ்ல உங்களுக்கு 0 to 100% ஃபுல்லா வந்து சார்ஜ் ஆயிடும் சொல்றாங்க. பட் பாக்ஸ்ல அந்த 50 வாட் சார்ஜர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி கொடுத்தது இல்ல. சோ k20 Proல கூட பாத்தீங்கன்னா 27 வாட் சப்போர்ட் வரைக்கும் இருக்கு. பட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 18 வாட் சப்போர்ட் உள்ள அடாப்டர் தான் கொடுத்திருந்தாங்க. சோ இந்த Realme X2 Pro 50 வாட் சப்போர்ட் வரைக்கும் இருக்கு. பட் பாக்ஸ்ல எந்த மாதிரியான அடாப்டர் வந்து கொடுப்பாங்கன்னு தெரியல. காஸ்ட்டை கம்மி பண்றதுக்காக 18 வாட் அடாப்டர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஸோ Realme X2 Pro அண்ட் Redmi k20 Pro ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன் பார்த்தரலாம். அதுக்கு முன்னாடி Redmi k20 Pro Pearl White வேரியன்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் X2 Proல பார்த்தீங்கன்னா Snapdragon 855 Plus ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடைய டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.96 GHz வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அப்படியே k20 Proல பார்த்தீங்கன்னா Snapdragon 855 ப்ராசஸர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அண்ட் இதோடைய ஹை கிளாக் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 2.84 GHz அண்ட் அப்படி டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி X2 Proக்கு Fluid AMOLED டிஸ்பிளே பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 405 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் அஃபிஷியலா என்னன்னு தெரியல. அண்ட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.5 inch அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ஸ்பெஷல் ஏற்கனவே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட் 90 Hz. இப்போ இருக்க OnePlus 7 Proல எவ்வளோ ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ ஸோ சேம் அதே தான் இதுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் 90 Hz இதுக்கும் 90 Hz டிஸ்பிளே. அப்படியே k20 Proக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா 403 வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த டிஸ்பிளேயோடைய ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 60 Hz டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகபட்சமாக உங்களால் 75 Hz வரைக்கும் த்ராட்டல் பண்ண முடியும். பட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப 60 Hz தான் வந்து உங்களுக்கு மொபைலில் கிடைக்கும் அண்ட் ரெண்டு மொபைலுமே வந்து Corning Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் X2 Proல பேட்டரி கெபாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh அண்ட் இந்த பேட்டரி 50 வாட் அடாப்டர் வரைக்கும் தாங்கும். ஸோ உங்களால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த 50 வாட் அடாப்டரில் நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னா 0 to 100% 35 மினிட்ஸில் வந்து ஆயிடும்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே k20 Proக்கு பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 4000 mAh தான். இதுக்கு வந்து பாக்ஸில் 18 வாட் அடாப்டர் தான் கொடுக்குறாங்க அண்ட் 27 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கேமரான்னு பார்த்தீங்கன்னா X2 Pro பேக் சைடில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல். ஸோ இதோட ஆக்சுவல் பிக்சல் பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் அண்ட் f1.8 வந்து கொடுத்துருக்காங்க வைட் ஆங்கிள் லென்ஸ் அண்ட் 13 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் அண்ட் 13 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் f2.4 கொடுத்துருக்காங்க. தென் 8 மெகா பிக்சல் f2.3 அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 மெகா பிக்சல் f2.4 டெப்த் சென்சிங்காக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரான்னு பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் சென்சார் சாம்சங் GW1 அண்ட் அப்படியே K20 ப்ரோக்குன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடில் 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க f1.8. ஆக்சுவல் பிக்சல் பார்த்தீங்கன்னா 12 தான். நெக்ஸ்ட் 8 மெகா பிக்சல் f2.4 ஒரு லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் 13 மெகா பிக்சல் f2.4 ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 கேமராஸ் தான் பேக் சைட் அண்ட் ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 20 மெகா பிக்சல் f2.2 வந்து கொடுத்துருக்காங்க. K20 Pro உடைய கேமரா சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி IMX சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க f86 மாடலில். அப்படியே ஸ்பீக்கர்னு பார்த்தீங்கன்னா DOLBY ATMOSல சப்போர்ட் ஆகிற மாதிரி டியூவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் K20 Proன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு வரும். அண்ட் X2 Proல டெடிகேட்டடாக உங்களுக்கு வந்து மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் 2 சிம்மும் போட முடியும், எக்ஸ்ட்ராவாக உங்களால் மெமரி கார்டும் போட முடியும். K20 Proல உங்களால் 2 சிம் மட்டும் தான் போட முடியும், எக்ஸ்ட்ராவாக மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்கல. அண்ட் வேரியன்ட்னு பார்த்தீங்கன்னா X2 Proல 6GB RAM அண்ட் 64GB வேரியன்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே K20 Proன்னு பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 128 மெமரியிலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி X2 Proல 50 வாட் சப்போர்ட் இருக்கு அண்ட் Redmi K20 Pro வரைக்கும் 18 வாட் அண்ட் அதிகபட்சமாக 27 வாட் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக பிரைசிங் பார்த்தீங்கன்னா Redmi K20 Pro 6GB RAM 128GB மெமரியில் 25,000 வந்து செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ 25,000 ஒரு ஒர்த்து தான் K20 Pro ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரோட உங்களுக்கு தராங்க. ஸோ அப்படியே Realme X2 Proன்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் லான்ச் ஆகல இந்தியாவில். சப்போஸ் இந்தியாவில் லான்ச் ஆச்சுன்னா 25,000 to 27,000 எதிர்பார்க்கலாம் Snapdragon 855 ப்ராசஸரில். அண்ட் Realme X2 Pro இந்தியாவில் அஃபிஷியலாக எப்போ லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் எண்டில் வந்து லான்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் அக்டோபர் 15 யூரோப் அண்ட் சைனாவில் வந்து லான்ச் ஆகிடும். ஸோ அங்கே லான்ச் ஆனதுக்கு அப்புறம் இந்தியாவில் அஃபிஷியலாக டிசம்பர் எண்டில் வந்து ஆகிடும். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்க்குறப்ப Realme X2 Pro ஒரு பெஸ்ட்டாக தான் தெரியுது. இந்த Realme X2 Pro பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் OnePlus 7T Proக்கு ஒரு நல்ல காம்படிட்டராக இருக்கும். பிகாஸ் அந்த மொபைலில் கொடுக்குற மாதிரியே உங்களுக்கு டிஸ்பிளே 90Hz டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் Snapdragon 855 ப்ளஸ் ப்ராசஸர் வந்து வருது அண்ட் கேமரா வைஸும் நல்லாவே இருக்கு. ஸோ பெஸ்ட் காம்படிட்டராக இருக்கும். அதுவும் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் கொடுக்கறதுனால நிறைய பேர் வாங்குவாங்கட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.